உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். விஜயலட்சுமியை கண்டுபிடிப்பதற்கு முக்குளிப்போர் களம் இறக்கப்பட்டனர். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நேற்று காலையில் நடைபாதை இடிந்து விழுந்து அகன்ற குழியில் விழுந்து காணாமல் போன 48 வயது இந்திய பிரஜையான விஜயலட்சுமியை தேடும் முயற்சி 34 மணி நேரத்திற்கு பிறகும் வெற்றியளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து நிலத்தடி பாதாள சாக்கடைகளில் மீட்பு நடவடிக்கையில் நிபுணத்துவம் பெற்றவர்களான 6 முக்குளிப்பவர்கள் இன்று மாலையில் களம் இறக்கப்பட்டுள்ளனர். மலேசிய தீயணைப்பு மீட்பு படையினரின் நிபுணத்துவ குழுவினராக கருதப்படும் 6 முக்குளிப்பவர்கள் சுவாச கலன்கள் பொருத்தப்பட்ட நிலையில் அந்த வர்த்தக தளத்தில் நிலத்தடியும் பாயும் சாக்கடை கால்வாய்களில் அலசி ஆராயும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். எனினும் அந்த பாதாள சாக்கடைகளில் மேற்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள தூர்வாரும் கான்கிரீட் இரும்பு ஸ்லாப்புகள் 6 பகுதிகளில் திறக்கப்பட்டுள்ளதால் நச்சு வாயுவின் வெளியேற்றம் கடுமையாக இருப்பதாக மலேசிய தீயணைப்பு படை மீட்பு படையின் கோலாலம்பூர் பிரிவின் துணை இயக்குநர் ரோசிஹான் அன்வார் மஹ்மத் தெரிவித்துள்ளார். பாதாள சாக்கடைக்குள் பாதுகாப்பு காரணமாக ஒரே நேரத்தில் 2 முக்குளிப்பவர்கள் மட்டுமே களம் இறக்க முடிகிறது. அவர்கள் நச்சு வாயுவை 20 நிமிடத்திற்கு மட்டுமே தாங்க இயலும். எனவே ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் 2 வீதம் பாதாள சாக்கடைக்குள் இறக்கப்பட்டு வருவதாக இன்று மாலையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரோசிஹான் அன்வார் குறிப்பிட்டார். பாதாள சாக்கடைக்குள் பாயும் துர்நாற்றமிக்க நீரோட்டம், மிக குறுகலான கால்வாய், போதுமான காற்றோட்டம் இல்லாதது முதலிய ஆபத்து நிறைந்த பெரும் சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் இந்த துணிகர மீட்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக அவர் மேலும் விவரித்தார். பாதாள சாக்கடைக்குள் முக்குளிப்பவர்களின் ஊடுருவல் அவர்களின் உடலில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவின் வாயிலாக மேற்பரப்பு கணினி காட்சியகத்தில் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த மீட்பு நடவடிக்கை மிக அபாயகரமானது என்பதால் எல்லா நிலைகளிலும் அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருவதாக ரோசிஹான் அன்வார் தெரிவித்தார். முக்குளிப்போர்களின் இந்த மீட்பு நடவடிக்கையை பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபாவும் நேரில் பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் பிரதான வர்த்தக பகுதியான மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை குழியில் விழுந்து காணாமல் போன இந்திய மாதுவின் தேடும் நடவடிக்கை முழுவீச்சில் முடக்கிவிடப்பட்ட நிலையில் பரபரப்பு நிறைந்த அந்த வர்த்தக பகுதி இன்று சனிக்கிழமை சற்று வெறிச்சோடி காணப்பட்டது. மஸ்ஜித் இந்தியாவின் நடைபாதைகளில் காத்திருக்கும் ஆபத்தை கருத்தில் கொண்டு அப்பகுதிக்கு செல்வதை மக்கள் தவிர்த்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மஸ்ஜித் இந்தியாவையொட்டி துவங்கு அப்துல் ரஹ்மான் சாலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையில் செயல்படும் இரவு சந்தை மீட்பு பணிக்கு வழிவிடும் வகையில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடைபாதையில் ஏற்பட்ட இந்த பேரிடர் சம்பவத்தினால் மஸ்ஜித் இந்தியாவில் வர்த்தகம் கடந்த 2 நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் வியாபாரிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை குழியில் விழுந்து காணாமல் போன ஓர் இந்திய மாதுவான விஜயலட்சுமியை தேடி கண்டுபிடிக்கும் வரையில் அந்த முன்னணி வர்த்தக தளத்தில் வியாபாரம் நடத்தி வரும் கடை உரிமையாளர்கள் தங்கள் வர்த்தக பகுதியை தற்காலிகமாக மூடும்படி போலீசார் இன்று அறிவுறுத்தியுள்ளனர். சம்பந்தப்பட்ட பகுதியில் அந்த இந்திய மாதுவை மீட்கும் முயற்சியாக பாதாள சாக்கடைகளின் பிரதான கான்கிரீட் இரும்பு ஸ்லாப்புகள் திறக்கப்பட்டு வருகின்றன. அதில் இருந்து வெளியேறக்கூடிய நச்சு வாயு மிகுந்த ஆபத்தானதாகும். அருகில் உள்ளவர்களை எளிதில் தாக்கக்கூடும். எனவே அதனை தவிர்க்க சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் வர்த்தக தளத்தை மூடும்படி டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுலிஸ்மி எஃபெண்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக வரும் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் 30 கோடி வெள்ளியை ஒதுக்கீடு செய்யுமாறு மலேசிய இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ரா அரசாங்கத்திடம் கோரியிருப்பதாக அதன் சிறப்பு பணிக்குழு தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மித்ராவிற்கு இந்த ஆண்டு 10 கோடி வெள்ளியை அரசாங்கம் ஒதுக்கிய போதிலும் இந்திய சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள B40 பிரிவை சேர்ந்த சுமார் 1 லட்சம் பேருக்கு உதவ வேண்டுமானால்
மேலும் 5 கோடி வெள்ளி தேவைப்படுவதாக பிரபாகரன் குறிப்பிட்டார். தற்போது மித்ராவிற்கு வழங்கப்பட்டு வரும் 10 கோடி வெள்ளி போதுமானதாக இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். கிட்டத்தட்ட 30 கோடி வெள்ளியை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே உதவி தேவைப்படக்கூடிய இந்திய சமூகத்திற்கு மேலும் சேவைகளை விரிவுபடுத்த இயலும் என்று அவர் குறிப்பிட்டார். காசா முனையில் தாக்குதலுக்கு ஆளாகி கடும் காயமடைந்த பாலஸ்தீன மக்கள் மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பில் அனைத்து தரப்பினரும் அங்கு ஓர் இணக்கம் கண்ட பின்னரே அல்லது அந்நாட்டில் நல்ல சூழ்நிலை திரும்பிய பின்னரே சம்பந்தப்பட்ட பாலஸ்தீனர்கள் மலேசியாவில் இருந்து அவர்களின் தாயகத்திற்கு திரும்பி அனுப்பி வைக்கப்படுவர் என்று அம்னோ துணைத் தலைவரும் வெளியுறவு அமைச்சருமான டத்தோஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார். குறைந்தபட்சம் ஆயுத போராட்டத்தை நிறுத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஓர் உடன்பாடு கண்ட பின்னரே சம்பந்தப்பட்ட பாலஸ்தீனர்கள் மலேசியாவில் இருந்து வெளியேறுவர் என்று முகமது அசான் குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி மலேசிய ஏர்லைன்ஸ், ஃபயர்ஃப்ளை மற்றும் அமால் ஆகிய விமான நிறுவனங்களின் சேவைகளில் இடையூறு ஏற்பட்டதற்காக மலேசிய வான் போக்குவரத்து குழுமமான MAG நிர்வாக இயக்குநர் டத்தோ கேப்டன் இசாம் இஸ்மாயில் இன்று மன்னிப்பு கோரினார். இந்த இடையூறினால் பயணிகளின் அட்டவணையிடப்பட்ட விமான பயணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டதுடன் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விநியோகிப்பிற்கான சங்கிலி தொடர்பு சேவை, ஆள்பல சேவை முதலியவற்றில் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் எதிர்பாராத காரணங்கள் ஆகியவற்றினால் இந்த இடையூறு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய நிலையில் தாக்கிய COVID-19 நோய் பரவல் காலகட்டத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் யாவும் வழக்க நிலைக்கு திரும்பும் வரையில் இதுபோன்ற இடையூறுகளை எதிர்கொள்ள வேண்டிய சாத்தியத்திற்கு விமான நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக கேப்டன் இசாம் இஸ்மாயில் விளக்கினார். இந்த இடையூறு வரும் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜொஹோர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிடுவதற்கு அந்த தொகுதி அம்னோ மகளிருக்கே ஒதுக்கப்பட வேண்டும் என்று அம்னோ மகளிர் பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினரும் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அமட் ஜயீத் அமீடியின் மகளுமான நூருல் ஹிடாயா அமட் ஜயீத் கோரிக்கை விடுத்துள்ளார். அம்னோ மாநாட்டில் நூருல் ஹிடாயா விடுத்துள்ள இந்த கோரிக்கை குறித்து கருத்துரைத்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே, கட்சியின் தேசிய தலைவரின் மகள் விடுத்துள்ள கோரிக்கைக்காக அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்றார். இந்த இடைத்தேர்தலில் அம்னோவின் வெற்றி முக்கியமே தவிர அங்கு யார் போட்டியிட வேண்டும் என்று அம்னோ தலைவர் மகள் விடுத்துள்ள கோரிக்கை முக்கியம் அல்ல என்று அக்மால் சலே எதிர்வினையாற்றியுள்ளார். ஹுலு ஸ்லாங்கோ மற்றும் சபா பர்னாம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு பகுதியில் மட்டும் இன்று சனிக்கிழமை திட்டமிடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலையில் சுங்கை பர்னாம் நதியில் இருந்து ஏற்பட்ட நீர்ப்பெருக்கின் காரணமாக சுத்திகரிக்கப்படாத நீரின் அளவு மேலோங்கியுள்ளது. இதன் விளைவாக நீர் மாசுபாடு ஏற்படுவதை முன்கூட்டியே தடுப்பதற்காக சுங்கை பர்னாம் நீர் சுத்திகரிப்பு மையத்தின் செயல்பாட்டை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பிரதான நீர் விநியோகிப்பு நிறுவனமான ஸ்லாங்கோ இன்று மாலையில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு டேங்கர்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அது மேலும் குறிப்பிட்டுள்ளது. கொலத்ரங்கானுவில் இருந்து கோலலம்பூரை நோக்கி விரைவு பேருந்து பயணத்தின் போது 23 வயது பெண் பயணியை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் அந்த பேருந்தின் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். நேற்றிரவு நடந்த இச்சம்பவம் தொடர்பில் அந்த ஓட்டுநர் அடையாளம் காணப்பட்டு தற்போது தேடப்பட்டு வருவதாக கிமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். இரட்டை அடுக்குகளை கொண்ட அந்த சொகுசு விரைவு பேருந்தில் மேல் அடுக்கில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணிடம் இரண்டாவது ஓட்டுநர் ஆபாச சேட்டை புரிந்ததாக அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த பெண் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அந்த பெண்ணின் கையை பிடித்து அந்த நபர் கைங்கரியத்தை புரிந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் என்று சுப்ரிதண்டன் ஹன்யான் ரம்லான் கூறினார்.
தமது காதலனுடன் இரவு பொழுதை உல்லாசமாக கழிப்பதற்காக தமது குடும்பத்தினரிடம் தாம் கடத்தப்பட்டு விட்டதாக பொய்யுரைத்த 24 வயது பெண்ணின் ஏமாற்று வேளை கடைசியில் அம்பலமானதாக மர்சிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அப்துல் ரசாக் அப்துல்லா சனி தெரிவித்துள்ளார். மர்சிங்கை சேர்ந்த அந்த பெண் நேற்று பாதுகாப்பாக திரும்பிய பின்னர் தாம் கடத்தப்பட்டது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பொய்யுரைத்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளதாக அந்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார். அதற்கு முன்னதாக நேற்று முன்தினம் மாலையில் அந்த பெண் தனது குடும்பத்தினருக்கு அளித்த தகவலின்படி அடையாளம் தெரியாத ஆடவர் ஒருவரால் தாம் கடத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் அந்த குடும்பத்தினரின் புகாரை பெற்ற பின்னர் அந்த பெண்ணை தேடும் நடவடிக்கையை போலீசார் முடுக்கிவிட்டனர். ஆனால் அந்த பெண் ரொம்பீனில் தனது காதலனுடன் இரவு பொழுதை உல்லாசமாக கழித்துள்ளார் என்பது வெட்ட வெளிச்சமானது. இச்சம்பவம் தொடர்பில் அந்த பெண்ணுடன் ஒன்றாக இருந்ததாக நம்பப்படும் 26 மற்றும் 24 வயதுடைய இரு ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக சூப்பரிண்டென்டன்ட் அப்துல் ரசாக் தெரிவித்தார். நேற்றிரவு பத்தாங்கலி உலுரணியில் உள்ள முகாம் ஒன்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தவித்த 38 நபர்களை மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை காப்பாற்றியது. இச்சம்பவம் தொடர்பான அவசர அழைப்பு இரவு 8:04 மணிக்கு வந்ததாகவும் சம்பவ இடத்திற்கு 8 வீரர்கள் அனுப்பப்பட்டதாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் கூறினார். இந்த சம்பவத்தில் அப்பகுதியில் முகாமிட்டிருந்த 10 ஆண்கள், 17 பெண்கள், 8 சிறுவர்கள் மற்றும் 3 சிறுமிகள் அடங்கிய 38 பேர் பாதிக்கப்பட்டனர் என்று அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஜொஹோர் முவார் சுங்கை அபுங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உடல் ஊனமுற்ற இருவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3வது நபர் மிக பலவீனமான நிலையில் காணப்பட்டதாக முவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் தெரிவித்தார். இறந்தவர்கள் 76 வயது தந்தை மற்றும் 37 வயது மகன் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதைக் கண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த வீட்டை போலீசார் சோதனையிட்டதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.